வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கப்பட்ட பிறகு தகுதியான காளைகள் மற்றும் காளையர்களுக்கு மட்டுமே டோக்கன் என்று ஆட்சியர் அலுவலகம் அறிவிப்பு. மாநகராட்சி, நகராட்சிகள் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சி, பேரூராட்சிகள் உருவாக்கம் பற்றி ஆட்சேபனைகள் இருந்தால் 6 வாரங்களில் தெரிவிக்கலாம். பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சிந்துவெளி எழுத்து வடிவம் குறித்து விளக்கமளிக்கும் அமைப்புகளுக்கு $1 மில்லியன் பரிசு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் கீழடியில் கிடைக்கும் குறியீடுகளும் 60 விழுக்காடு ஒத்துப்போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழை தவிர்த்து எழுத முடியாது என்றும் உறுதி. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. நாளை செமஸ்டர் வகுப்புகள் தொடங்க இருக்கும் நிலையில் வெளியாட்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டுப்பாடு. நடைபயிற்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் உணவு டெலிவரி ஆட்கள் பிரதான வாயிலில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் NSS, ரெட் கிராஸ் உள்ளிட்ட பயிற்சிகளின் போது மாணவர்களுடன் வகுப்பாசிரியர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து நிர்வாகம் அறிவுறுத்தல். பொங்கல் சிறப்பு ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்த்த டிக்கெட்டுகள். நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் முன்பதிவு செய்யலாம். சென்னை தாம்பரத்தில் புதிய நடைமேம்பாலம் அமைக்கும் பணியால் மாற்றம் செய்யப்பட்ட புறநகர் ரயில் சேவை. கடற்கரை தாம்பரம் ரயில்கள் பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கப்படுவதால் அவதிக்குள்ளான பயணிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் முரசொலி நாளேடு விமர்சனம். அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்றும் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனுக்கு பதவி நீட்டிப்பு இல்லை என்று தகவல். பதவி நீட்டிப்புக்கு கட்சியின் மத்திய குழு பரிந்துரை செய்யவில்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 திமுக கூட்டணி நிச்சயம் பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அதனால் 2026 இந்த கூட்டணி, திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து. யாரா இருந்தாலும் தமிழகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி. டெல்லிக்கான முதல் நமோ பாரத் ரேபிட் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பயணம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 4600 கோடி ரூபாய் செலவில் நடந்த 13 கிலோமீட்டர் நீளப்பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி ரயில் இயக்கம். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் காலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் பலி. வழக்கமான ரோந்து பணி முடிந்து தரையிறங்கும் போது விபத்து.
நல்ல கதை கிடைத்தால் ரஜினியுடன் இணைந்து படம் பண்ணுவேன். இயக்குனர் சங்கர் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. திரும்பி நீங்க ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு ஸ்டோரி ஏதோ ஓயோ தங்கும் விடுதிகளில் திருமணமாகாத ஜோடிகளுக்கு இனி அறை கிடையாது. திருத்தப்பட்ட புதிய விதியில் அறிவிப்பு. வால்பாறையிலிருந்து சால்குடி செல்லும் சாலையில் பேருந்தை வழிமறைத்து நின்ற கபாலி யானையால் பரபரப்பு. போக்குவரத்து நெரிசலில் பயணிகள் கூச்சலிட்டதால் மெதுவாக பின்னோக்கி சென்றது. விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் பணி 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இஸ்ரோ அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை வீழ்த்தி பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா 3வது முறையாக ஆஸ்திரேலிய மண்ணில் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்த இந்தியா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தது இந்தியா. ஜூன் மாதம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள இருக்கும் ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்திருக்கிறது. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இப்படி பேசியதற்குதான் முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக சாடியிருந்தார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்றும் வினவியிருந்தார். கே பாலகிருஷ்ணனின் இந்த பேச்சுக்கு திமுக அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாளேட்டில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனமா என்று பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு தினமலர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும் போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதிக்கூட்டத்திற்கு தீனி போட அவர் தொடங்கியிருப்பது தெளிவாக தெரிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா கே பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்று வினவியுள்ள முரசொலி, எப்போதும் நட்போடு செயல்படும் முதலமைச்சரை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் அவருக்கு இருக்கலாம் என்று விமர்சித்தார்.